ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இடதுபுறம் செல்லுங்கள். இப்ப நம்ம யாருக்காவது வழி காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடா போங்க, ரைட் ஹேண்ட் சைடா போங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடா போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இடதுபுறம் செல்லுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா கோ. செல்லுங்கள் அப்படின்றதுக்கு கோ. கோ டு தி லெஃப்ட். லெஃப்ட்னா இடதுபுறம். ஓகேங்களா? கோ டு தி லெஃப்ட். இடதுபுறம் செல்லுங்கள். செல்றதுன்னா கோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இடதுபுறம் அப்படின்றதுக்கு லெஃப்ட். அத சென்டென்ஸா மேக் பண்ணா கோ டு தி லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் அதை செய்ய வேண்டி இருந்தது. நான் அந்த வேலையை செய்ய வேண்டியது இருந்துச்சு, என்ன பண்றது, செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. நீ ஏன்பா அந்த வேலையை செஞ்ச அப்படின்னா, நான் அதை செய்ய வேண்டியது இருந்துச்சு அதனால செஞ்சுட்டேன். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான், ஐ. செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா அப்போ இறந்த காலத்துல நடந்துச்சு. அது செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா இறந்த காலத்திலேயே அந்த விஷயத்த நான் செய்ய வேண்டியது, அந்த வேலையை நான் முடிச்சிருக்கணும் நேத்தே, நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது நேத்தே செய்ய வேண்டிய வேலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா had. ஓகேங்களா? இதுவே நான் இந்த வேலையை செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தது அப்படின்றதுனால ஹேட் சேர்த்திருக்கோம். அதே நான் அதை செய்ய வேண்டி இருக்கு, இப்ப அந்த வேலை எனக்கு இருக்குதுப்பா பெண்டிங், நான் இப்ப போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா அது நிகழ்காலத்துல நடக்கிறது. அப்ப அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹேவ். ஐ ஹேவ். ஏன்னா நிகழ்காலத்துல சொல்லும் போது ஹெல்பிங் வேர்ப் ஹேவ்னு யூஸ் பண்ணணும். அதே இறந்த காலத்துல சொல்லும் போது ஹேட்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? I had to do it. செய்ய அப்படின்றதுக்கு do. அதை அப்படின்றதுக்கு it. ஓகேங்களா? I had to do it. I had to do it. ஐனா நான். வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்குதான் அந்த had சேர்த்திருக்கோம். இருக்கிறது, இருந்தது அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம have, அதாவது இருந்தது, இருக்கிறது அப்படின்னா அது present tense. அதாவது பிரசன்ட், நிகழ்காலத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது ஹேவ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே வந்துட்டு முடிஞ்சு போச்சு, இருந்தது, வேண்டி இருந்தது அப்படின்னா இறந்த காலத்துல நடக்க வேண்டியது. நான் நேத்தே அந்த வேலையை முடிக்க வேண்டியது இருந்துச்சு, இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றேன்னா அப்ப நேத்தே நான் முடிச்சிருந்திருக்கணும். அப்ப நான் அது என்ன சொல்றது, இறந்த காலத்துல நடந்திருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் எப்படி சொன்னா ஹேட் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இல்லை, இது என்னுடையது. இல்லையே, இது இந்த பெண்ணு என்னுடையது, இல்ல இந்த ட்ரெஸ் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ. இல்லை அப்படின்றதுக்கு நோ. இது என்னுடையது அப்படின்றதுக்கு இது, இட். இட் இஸ் மைன். பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். இட் இஸ் மைன். மைன்னா என்னுடையது. இல்லை, இது என்னுடையது. நோ, இட் இஸ் மைன். நோ, இட் இஸ் மைன். ஓகேங்களா? தொடங்க தயார். இந்த திருவிழாவை தொடங்கிறதுக்கு தயாரா? ஆமா, தொடங்கிறதுக்கு தயார்ப்பா அப்படின்னு சொல்றது வச்சுக்கோங்களேன். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ரெடி. தயாரா இருக்கும் அப்படின்னா ரெடியா இருக்கும். ஓகேங்களா? ரெடி. எதுக்கு? தொடங்கிறதுக்கு. அப்போ ரெடி டு பிகின். ரெடி டு பிகின். தொடங்குவதற்கு தயார், அப்படிதான் தொடங்க தயார்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கடைக்கு செல்லுங்கள். சரி, அங்க கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா செல்றதுக்கு கோ. கோ. கடைக்கு இக்குன்னு சொல்றோம்ல, அந்த கதை, அந்த இக்குக்கு கன்ஜெக்ஷன் ஒர்க் நம்ம என்ன சேர்க்கிறோம், கன்ஜெக்ஷன் வேர்டு டூன்றது சேர்க்கிறோம். ஓகேங்களா? கோ டு தி ஷாப். கடைக்கு செல்லுங்கள். கோ டு தி ஷாப். ஓகேங்களா? கடைக்கு செல்லுங்கள். கோ டு தி ஷாப். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் தேவைப்படும்.
யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.